திரும்பவும் ஒரு ஜாம்பி படமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காலனி படத்துக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த ட்ரெயின் டு பூசான்னு ஒரு படம் பார்த்துருப்போம். ஸோ அதே பட டேரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. என்ன பெருசாக இருக்க போது, திருப்பி வந்து ஒரு ஜாம்பி வைரஸ் இருக்கும், அது அவுட் பிரேக் ஆகும், ஸோ அதை தடுக்கிறதுக்கு வந்து போராடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் போனேன். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து இங்கே பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே யூஸ்வலாக எல்லா படத்துலையும் அந்த ஜாம்பி படத்தில் நடக்கிற மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஜாம்பி வைரஸ், அதாவது கொரியாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பில்டிங்கில் வந்து இந்த ஜாம்பி வைரஸ் அவுட் பிரேக் ஆகுது. ஸோ அந்த பில்டிங்குள்ளேயே வந்து 2 டீம் இருக்காங்க. அதாவது ஒரு டீம் வந்து தற்செயலாக உள்ளே மாட்டினவங்க, ஒரு ஹீரோ டீம்னு வச்சுப்போம். இன்னொரு சைடில் வந்து நம்ம வில்லன், அவர் தான் அந்த ஜாம்பி வைரஸ் வந்து பிரேக் பண்ணி விட்றாரு. ஸோ ஒரு டீம் வந்து இந்த வைரஸ் வந்து வெளியில் போய் சிட்டியில் பரவிடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ஒரு இன்டென்ஷனோடு இருக்காங்க. நம்ம வில்லன் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக எப்படியாவது இந்த வைரஸ் வந்து பில்டிங்கை தாண்டி வெளியில் போய் சிட்டி ஃபுல்லாக பரவணும் அப்படின்ட்டு அவர் ஒரு இன்டென்ஷனோடு இருக்கார். ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் பிளே தான் இந்த படமே. ஸோ இந்த படத்தில் ஹைலைட் என்னதுன்னா, ஜாம்பீஸுக்கும் இந்த ஆண்ட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா அந்த படம் பேரே பார்த்தோன்னா காலனின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து சும்மா வைக்கலை. ஏன்னா ஜாம்பி படத்துக்கு ஏன் காலனி வைக்கணும்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஜாம்பி வைரஸுக்கும் இந்த ஆண்ட் சயின்ஸுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த இது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹீரோ டீம்னு சொல்லியிருந்தல, அவங்களுக்குள்ள நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இன்டர்னல் டீம் கான்ஃப்ளிக்ஸ் வந்து நடக்குது. ஸோ அதையும் வந்து இந்த படத்தில் நல்லா காமிச்சிருந்தாங்க. வில்லன் வந்து பயங்கரமாக வந்து மிரட்டி விட்டுருக்காரு இந்த படத்தில். வந்து ஸ்பெஷலாக அவர் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த சித்தார்த் அபிமன்யுவையும் இந்த இரும்புத்திரை ஒயிட் டெவிலையும் கலந்த மாதிரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ மிரட்டி விட்டுருக்காரு. எமோஷன்ஸும் இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜாம்பி பட ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ட்ரெயின் டு பூசான் ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம்.